ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நண்பர்லாம் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. என்னால் முடிஞ்சதை எனக்கு என்ன தெரியுமோ அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போட்டோன்னா ஸோ அவங்களுக்கும் அந்த டவுட்டு வந்து கிளியர் ஆகும். ப்ளஸ் இது மாதிரி நிறைய பிகினர்ஸ் இருக்காங்க, அப்படி அவங்களுக்கும் கிளியர் ஆகும், ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு சில பேசிக்கான டவுட்ஸ்லாம் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருடைய டவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் ஏதாவது மேக் பண்ணி அப்லோட் பண்ணும் பொழுது நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சிக்க முடியும். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நான் செலக்ட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா வாங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ரெகுலர் ஆர்டர். இது வந்து என்னன்னா ரெகுலர் ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம பை கொடுக்குறோம், குவான்டிட்டி கொடுக்குறோம், குவான்டிட்டி பை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம மார்க்கெட் ஆர்டரா லிமிட் ஆர்டரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து பை ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ரெகுலர் ஆர்டர் அப்படிங்கிறது. இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பை பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர். மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது என்ன ப்ரைஸில் வேணாலும் மார்க்கெட்டில் அப்படி அந்த ரன்னிங்கில் இருக்கும் பொழுது நம்ம அப்படியே கிளிக் பண்ணி டைரெக்டாக வாங்குறது. லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸில் தான் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆர்டர் போட்டு வைக்கிறோம். அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் நமக்கு ட்ரிகர் ஆகி இந்த ஆர்டர் வந்து வரும். ஸோ சப்போஸ் வந்து அந்த 50 ருபீஸ்க்கு வரவே இல்லை மார்க்கெட்டு அப்படின்னா, அல்லது அந்த அந்த ப்ரைஸில் வந்து யாருமே வந்து நமக்கு வந்து செல் பண்ணல, ஜம்ப் ஆகி மேலே போயிடுச்சு கீழே போயிடுச்சுனாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த ஆர்டர் வந்து நமக்கு இந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய அக்கௌண்ட்ல இந்த குவான்டிட்டிக்கான அமௌண்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும், என்ன பிரைஸ்ல போயிட்டு இருந்தாலும் ட்ரிகர் ஆகிடும். இதுதான் மார்க்கெட் ஆர்டருங்கிறது. இப்போ வந்து ரெகுலர் ஆர்டர்ல இந்த ரெண்டு பேஸ் பண்ணி நம்ம வாங்க முடியும். இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.